பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த செய்தி நேரத்துக்கு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளில் உங்களுடைய வேத வசனத்தின் மூலமாக எங்களோடும் எங்களுடைய ஆத்மாவோடும் பேசுவீராக. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை பலப்படுத்தி அடுத்த சூழ்நிலைகளை நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் சமாளிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. ஈடு இணையில்லாத இயேசுவின் இனிய நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வேத வசனத்தை நாம தியானம் பண்ண போகிறோம். இன்றைக்கு நாம தியானம் பண்ணும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியன் ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இதே பகுதி, இதே வார்த்தையை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் இருக்கிறதை நாம் உணர முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே லேவியர்கள் தேவனுடைய பெட்டியை சுமந்து வரும்பொழுது அவர்களுடைய கால்கள் யோர்தான் நதியிலே பட்டவுடனே யோர்தான் நதி பின்னிட்டு போனதை பார்க்கிறோம். இதே ஆசாரியர்கள் இந்த கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு எரிகோவை 7 முறை சுற்றி வரும் பொழுது அந்த சுவர் இடிந்து விழுந்து அவர்களுக்கு அந்த பட்டணத்தின் வாசல் திறக்கப்பட்டு அவர்கள் உள்ளே சென்று ஜெயம் எடுத்ததை நாம் பார்க்கிறோம். அநேக முறை கர்த்தருடைய பெட்டி யுத்த நாட்களிலே பாளையத்துக்கு அது கொண்டு வரப்படும். ஏன் அந்த கர்த்தருடைய பெட்டியானது பாளையத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அங்கே இஸ்ரவேலருக்கு நிச்சயமான ஜெயம் உண்டாயிருந்தது. ஆனால் கர்த்தருடைய பெட்டி எப்பொழுதெல்லாம் ஜனங்களுக்கு முன்பதாகவே கடந்து போகிறதோ அதை புறஜாதி ஜனங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மிகுந்த பயம். கர்த்தருடைய பெட்டி இந்த பாளையத்துக்குள்ள வந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயம் இஸ்ரவேலர்களுக்கு ஜெயம் உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் பயந்தார்கள். ஆனால் இந்த கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தருடைய கையிலே ஒரு நாள் அகப்பட்டது. யுத்தம் பெலிஸ்தரின் பக்கமாக ஜெயித்தது. இஸ்ரவேலர்களுடைய படைகள் தோற்று போனது. அந்த வகையில ஏலி இந்த செய்தியை கேட்ட உடனே கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டது என்று சொல்லி கேட்ட உடனே அவன் தன் ஸ்தானத்தில் இருந்து விழுந்து தன்னுடைய ஜீவனை விட்டார். பினெகாசுடைய மனைவியும் கேட்டாள். பினெகாசுடைய மனைவி கர்ப்பவதியாக இருந்தால் அவள் தன் மாமனும் புருஷனும் கர்த்தருடைய இறந்து போனதையும் கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டதை கேள்விப்பட்ட பொழுது அவள் குனிந்து பிரசவித்தாள் என்று சொல்லி அதில் போட்டிருந்தது. ஆனால் அவள் ஆண் பிள்ளை பெற்றிருந்த பொழுதும் அதன் மேல் அவள் கவனம் வைக்கவில்லை. இஸ்ரவேலுடைய கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டதினாலே தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு கடந்து போனது என்று சொன்னார். ஆகவே பாருங்க, கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் இருந்தது. இது 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டிக் கொண்டு கேருபீன்கள் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாளையூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற
அமினதாபின் வீட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள். அமினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. இங்கே கர்த்தருடைய பெட்டியை தாவீதினுடைய நகரத்துக்கு எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாக அவன் புது ரதத்தை ஆயத்தப்படுத்தி 30,000 பேரை கூட்டிக் கொண்டு அவர்கள் அந்த பெட்டியை கொண்டு வரும்படியாக போனார்கள். அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், அந்த புது ரதத்திலே ஏற்றி கொண்டு வரப்பட்ட அந்த பெட்டி மாடுகள் மிரண்டதினாலே அந்த பெட்டி தவறி கீழே விழுகிறதை ஊசா கவனித்து அதை தாங்கி பிடிக்கும்படி தன் கையை நீட்டினான். ஆனால் கர்த்தர் அந்த ஊசாவினுடைய துணிகரத்தை முன்னிட்டு அவனை அடித்தார், அவன் செத்து போனான். ஆகவே கர்த்தருடைய பெட்டி எவ்வளவு பரிசுத்தமானது, அதை சுமக்கிறதுக்கு என்றே கர்த்தர் ஒரு பிரத்யேகமான ஜனங்களை தெரிந்து கொண்டார், அவர்களை பரிசுத்தப்படுத்தி இருந்தார். மற்ற யாரும் அதை தொடவோ அதை உள்ள இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கவோ தேவன் ஒரு நாளும் அனுமதிக்காது இருந்தார். ஆனால் ஊசா அந்த பெட்டி தவறி விழுகிறதை பார்த்து அதை தாங்கி பிடிக்கும்படியாக துணைகரப்பட்டான். ஆகவே கர்த்தர் அவனை அடித்தார், அவன் செத்து போனதை குறித்து தாவீது பயந்து அந்த பெட்டி தாவீதுடைய நகரத்தில் எப்படி கொண்டு வருவது என்று சொல்லி பயந்ததினாலே அந்த பெட்டியை ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே வைத்தார்கள். அந்த பெட்டி ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் இருந்த 3 மாதம் அளவும் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அப்போ தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் வந்த உடனே அந்த ஓபேத் ஏதோம் என்ன செய்கிறது என்று சொல்லி புரியாமல் தனக்கு இருந்த அந்த வீட்டை அவன் முழுவதுமாக ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்தை சுத்திகரித்து மிகுந்த கனத்தோடு அந்த பெட்டியை என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், அந்த ஓபேத் ஏதோமுடைய பிள்ளைகள் வாய் தவறுதலாக ஏதாவது ஒன்றை பேச நினைத்தாலும் கூட அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? தம்பி, நீங்க என்ன செய்யுங்க, வாய மூடுங்க, கர்த்தருடைய பெட்டி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்வார், சொல்லி இருக்க கூடும். ஆகவே கர்த்தருடைய பெட்டி இருக்கிற பொழுது கர்த்தரே அந்த இடத்துல இருக்கிறதாகத்தான் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்போ அது கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருந்தது. அங்கே தீய சொல்லுக்கும் துர்ச்சிந்தனைகளுக்கும் அசுத்தங்களுக்கும் பாவங்களுக்கும் அங்கே இடமில்லாதபடிக்கு அந்த வீடு மிகுந்த ஒழுக்கத்தோடு காணப்பட்டது. ஆகவே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஓபேத் ஏதோம் முழுவதுமாக கொடுத்திருந்தனா, ஆகவே அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, அந்த பெட்டி எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் ஜெயம் உண்டாகிறது. அந்த பெட்டியை சுமந்து செல்லுகிறவர்களுடைய கால் எங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் என்ன செய்கிறது, அற்புதம் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இங்க பார்த்தால் கர்த்தருடைய பெட்டி அதுக்குள்ள என்ன இருந்தது என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 4வது வசனத்துல இப்படி போட்டு இருக்கிறது, கர்த்தருடைய பெட்டியில மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம் இருந்தது. இரண்டாவதாக ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்ததை அந்த இடத்துல பார்க்கிறோம். மூன்றாவதாக உடன்படிக்கையின் கற்பலகைகளும் அங்கே என்ன செய்தது, அதுக்குள்ளே இருந்தது. 3 முக்கியமான அம்சங்களை ஆண்டவர் அதுக்குள்ளே வைத்திருந்தார். இது 3மே ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு முக்கியமான அர்த்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, மன்னாவை குறித்து நாம் பார்ப்போம் சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 32வது வசனம் துவங்கி 35வது வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படி அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே
ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றார். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியிலே வைத்தான். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த மன்னாவுடைய அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தினுடைய வரலாறை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்திரத்திலே நடத்தி வந்தார். அந்த வனாந்திரத்தில் அவர் நடத்தி வந்த நாட்களில் எல்லாம் அவர் ஒரு நாளும் அவர்களை பட்டினியாக வெறுமையாக அவர்கள் நடத்தவில்லை. வானத்தின் மன்னாவை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். தேவ தூதர்கள் உண்ணும் உணவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மன்னாவை அவர்கள் 40 வருஷம் அவர்கள் அதை புசித்தார்கள். அவர்கள் அடுப்பு மூட்டவில்லை, அவர்கள் நெருப்பு எரித்து அவர்கள் சமையல் செய்யவில்லை. ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு காலைதோறும் புதிய மன்னாவை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். என கண்பானவர்களே, ஆண்டவராலே எல்லாவற்றையும் அவர்களுக்கு தர முடியும், அவர்களை போஷிக்க முடியும் என்று சொல்லி இந்த இடத்துல அடுத்த சந்ததியார் அறிந்து கொள்ளும்படியாக அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அந்த சாட்சி பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. என கண்பானவர்களே, பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் இருந்தாலே, அவருடைய பிரசன்னம் இருந்தாலுமே அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடும் பொழுது அவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எலியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியா ஒரு இடத்திலே ஆண்டவர் அவரை சந்தித்து அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், அப்பத்தை கொடுக்கிறார். எப்படி இருந்து கொண்டு சொல்லி பார்த்தால், காகத்தின் மூலமாக ஆண்டவர் அவனை போஷிக்கிறார், அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து போஷிக்கிறார். அதே எலியாவை மறுபடியும் ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்புகிறார். சாரிபாத் என்கிறதான ஊரில் இருந்த விதவையின் வீட்டிலே இருந்தார். ஆண்டவர் அங்கேயும் வைத்து அந்த எலியாவை போஷித்தார். அந்த பாத்திரத்திலே பஞ்சகாலம் முடியும் வரையிலும் மாவு குறைந்து போகவே இல்லை. பாருங்க, ஒரு மனிதனை ஆண்டவர் போஷிக்க விரும்பினால் அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருந்தால் போதுமானது. என கண்பானவர்களே, நம்மை திருப்தியாக நடத்தும் வல்லமை ஆண்டவரிடத்திலே உண்டு. எனவே இந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தினுடைய அடையாளம் அந்த ஆதி நாட்களிலே ஜனங்களை 40 வருஷம் லட்சக்கணக்கான ஜனங்களை போஷித்ததனுடைய அடையாளத்தை இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னமானது நம்முடைய வாழ்க்கையில போதுமானதாக இருந்து தேவைகளை சந்திக்கிறதாக இருக்கிறது. என கண்பானவர்களே, இரண்டாவதாக ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த ஆரோனுடைய துளிர்த்த கோலினுடைய வரலாறு இந்த இடத்துல பார்க்கிறோம். எண்ணாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் இதை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணிவாய், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். பாருங்க, இந்த இடத்துல ஆரோனுடைய துளிர்த்த கோல் அது உருவான சம்பவத்தை பார்க்கும் என்று சொன்னால், லேவியின் புத்திரரிலே கோராகின் என்கிறதான மனிதன் அவனோடு கூட சேர்ந்த கூட்டத்தாரும் இணைந்து ஆரோனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக அவர்கள் கலகம் பண்ணுகிறதை பார்க்கிறார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் அவர்கள் மேல பயங்கரமான கோபத்தோடு கூட இருந்து அந்த கோராகையும் அவனோடு கூட இருந்த கூட்டத்தாரையும் தேவன் அழித்தார். பின்பதாக யார் இந்த ஆசாரியனுடைய பட்டத்துக்கு வர முடியும் என்று சொல்லி அந்தவர் நிர்ணயிக்கிற வேளையில 12 கோத்திரத்தின் ஒவ்வொரு கோத்திர தலைவனுடைய கோலையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே சாட்சி பெட்டி முன்பதாக வைக்கும்படியாக மோசேக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். அந்த இடத்துல அதே மாதிரி எல்லா தலைவர்களுடைய கோலையும் கொண்டு வந்து அந்த சாட்சி பெட்டி முன்பதாக ஒவ்வொருவருடைய பெயர்களை எழுதி வைக்கிறார்கள். ஆரோனுடைய கோலை எடுத்து ஆரோனுடைய பெயரையும் எழுதி வைக்கிறார்கள். மறுநாள் காலையில மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது ஆசாரியனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்த்து
பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்திருந்ததை பார்க்கிறோம். அதை வெளியே கொண்டு வரும் பொழுது தேவன் ஆசாரிய ஊழியத்திற்கு என்று ஆரோனை அழைத்திருக்கிறார், ஆரோனை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் அறிந்து கொள்ளும்படியாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல அந்த துளிர்த்த கோலினுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், ஒரு ஆளுமையை யார் இந்த காரியத்தை செய்ய முடியும், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இதையெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நிர்ணயித்திருக்கிறார் ஆண்டவர். பாருங்க, ஒரு குடும்பத்துல பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு குடும்ப தலைவனை கர்த்தர் அந்த குடும்பத்தினுடைய ஆசாரியனாக நியமித்திருக்கிறார். ஒரு சபை எடுத்துக்கொண்டு சொன்னால், அந்த சபையினுடைய போதகரை கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஆசாரியனாக ஏற்படுத்துகிறார். ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் ஒரு குடும்பத்தில கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். காரணம், கர்த்தர் அந்த கணவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியத்துல அந்த பிள்ளைகள் இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தை பெற்றோர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒரு சபையில ஆசாரிய ஊழியர் செய்யக்கூடிய போதகர்களை அந்த சபையார் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். காரணம், கர்த்தர் அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னாலும் செய்ய முடியும், என்னாலும் இதை நிரூபிக்க முடியும் என்று சொல்லி கோராகின் புத்திரர்கள் என்ன செய்தார்கள்? ஆரோனோடு மோசையோடு வாதிட்டதினாலே தேவன் கோபம் கொண்டு அவர்களை என்ன செய்தார்? அழித்து போட்டார். பாருங்க, ஒரு சாபம் வருகிறது. தேவனுடைய நிர்ணயத்துக்கு முன்பதாக, தேவனுடைய திட்டத்துக்கு முன்பதாக ஒருவரும் எழுந்து நிற்க முடியாது. ஆகவே அதிகாரங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆளுமைகள் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு விரோதமாய் ஒருவரும் என்ன செய்ய முடியாது? முறுமுறுக்க முடியாது. ஆகவே தேவனுடைய சாட்சி பெட்டிக்குள்ள அந்த ஆரோடைய துளிர்த்த கோல் இருக்கிறது. அது அதிகாரத்தை காட்டுகிறதா இருக்கிறது. மூன்றாவதாக கர்த்தருடைய உடன்படிக்கை பலகை இருந்தது. பாருங்க, அந்த கர்த்தர் கட்டளையாக கற்பனையாக எழுதி கொடுத்த 2 கற்பலகைகள் அதிலே உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய வீட்டில் கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தையானது எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். முதலாவது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அந்த பெட்டிக்குள்ள இருந்ததை பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்ததை பார்க்கிறோம். கர்த்தருடைய கற்பனை எழுதப்பட்டதான பலகை இருந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேத வசனம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தையை கர்த்தர் வேதத்தில் எழுதி கொடுத்து இருக்கிறார். இதை எப்பொழுதெல்லாம் வாசித்து அதன்படி நடக்கிறோமோ அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அந்த மனிதனை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்மலையின் மேல் கட்டுகிற மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்மலையின் மேலே ஒருவன் தன்னுடைய வீட்டை கட்டுகிறவனாக இருந்தால், அது பெருவெள்ளம் வந்தாலும் நீரோட்டம் வந்தாலும் காற்று அதன் மேலே மோதினாலும் அது நிலையாக அசையாது இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே உறுதித்தன்மையை இந்த வேத வசனம் நமக்கு கொடுக்கிறது. என அன்பானவர்களே, பாருங்க, இப்படிப்பட்டதான தேவ பிரசன்னம் நிறைந்த அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் இருந்தது. நம்ம கூட ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது திருப்திகரமான சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆளுமையை, அதிகாரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். மூன்றாவதாக கர்த்தர் தன்னுடைய ஆலோசனை நிறைந்த வார்த்தைகளை என்ன செய்கிறார்? அந்த இடத்துல நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தெய்வ பிரசன்னம் இருக்கும் பொழுது ஓபேத்-ஏதோமின் வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, ஓபேத்-ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஓபேத்-ஏதோமினுடைய காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பாருங்க, கர்த்தர் ஓபேத்-ஏதோமினுடைய வீட்டை ஆசீர்வதித்திருந்தார். நாம் இப்படி யோசிக்கலாம், ஓபேத்-ஏதோமினுடைய வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி இருந்ததினாலே அவன் 3 மாதம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். இந்த 3 மாதமும் தேவன் அவனை ஆசீர்வதித்ததான காரியங்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அறிந்ததாக இருந்தது. இந்த செய்தி தாவீதுக்கும் தெரிய வந்தது. தாவீது
ஓபேத்-ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த பெட்டியை தன்னுடைய நகரத்துக்கு எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாக ஆயத்தப்படுத்தினார். அப்ப பாருங்களேன், இதுவரையிலும் அந்த கர்த்தருடைய பெட்டி ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் இருந்தது. ஓபேத்-ஏதோம் ஆசீர்வதிக்கப்பட்டார், அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு தாவீது எதிர்த்த முடிவினாலே அந்த பெட்டி எருசலேமுக்கு கடந்து போக போகிறது. அப்ப என்ன நடந்திருந்தது? ஓபேத்-ஏதோம் இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்த்திருந்தான். தேவ பிரசன்னம் நிறைந்த அந்த பெட்டி நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால், அந்த பெட்டி எங்கே போகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்றார்? அங்கெல்லாம் அந்த ஓபேத்-ஏதோம் தன்னுடைய குடும்பத்தோடு கூட பாருங்க, கிட்டத்தட்ட அவர்கள் 62 பேர் என்ன செய்தார்களாம்? அந்த பெட்டியோடு கூட எருசலேமுக்கு அவர்கள் கடந்து போனார்கள். அப்போ ஓபேத்-ஏதோம் கர்த்தருடைய பெட்டியை விட்டு நீங்காதிருக்கும்படி விரும்பினான். தேவ பிரசன்னத்தை விட்டு நீங்காதிருக்க விரும்பினான். பாருங்க, யோசுவாவுடைய புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம், யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருந்தது. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்ததுனால ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால், அவன்தான் அந்த சமஸ்த இஸ்ரவேலர்களை நடத்தக்கூடிய அடுத்த தலைவனாக, மோசேக்கு அடுத்த ஒரு பலம் நிறைந்த, ஒரு செல்வாக்கு நிறைந்த, தேவனுடைய நடத்துதலை பெற்ற ஒரு மனிதனாக யோசுவா இருந்ததை பார்க்கிறோம். பாருங்க, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிற மனிதர்களாக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதை அனுபவித்தவர்கள் தேவனை விட்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, பிரியதே கிடையாது. எங்க வீட்டுல தேவ பிரசன்னம் இருக்குது நம்ம நினைச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது தேவனுடைய ஆலயமாக மாறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம கூடி வருகிற இடமெல்லாம் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறது. ஏன்னா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்க தான் தேவனுடைய ஆலயம், உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டிய எனக்கு அன்பானவர்களே, ஓபேத்-ஏதோம் ஆண்டவருடைய பெட்டியோடு கூட என்ன செய்தார்? எருசலேமுக்கு கடந்து போனார். 62 பேர், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய அடுத்த ஜெனரேஷன் எல்லாரும் என்ன செய்தாங்க? ஆண்டவருடைய பெட்டியோடு கூட எருசலேமுக்கு கடந்து போனார்கள். பாருங்க, அந்த இடத்துல 1 நாளாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரனாகிய பாடகரையும் தம்புரு சுரமண்டலம் கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். 18வது வசனத்தை வாசிக்கிறேன். இவர்களோட கூட 2வது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா, பேன், யாசியேல், செமிராமோத், எகியேல், உன்னி, எலியா, பெனாயா, மாசேயா, மத்தியத்தியா, எலிப்பிலேக்கு, மிக்னேயா, ஓபேத்-ஏதோம், ஏயேல் என்னும் வாசல் காவலரையும் நிறுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அவர்கள் தேவனோடு கூட இருக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவருடைய வேலை, அவர்கள் வாசல் காக்கிறவர்களாக நிறுத்தப்பட்டார்கள். 19வது வசனம், பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை துணிக்க பண்ணி பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது வசனத்தை வாசிக்கிறோம். மத்தியத்தியா, எலிப்பிலேக்கு, மிக்னேயா, ஓபேத்-ஏதோம், ஏயேல், அசசியா என்பவர்கள் செமனீத் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாக வாசித்தார்கள். பாருங்க, இவர்களை பாடகர் குழுக்களாக என்ன செய்தார்? ஏற்படுத்தி வைத்திருந்தார். அடுத்து 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். செபனியா, யோசபாத், நெதனியேல், அமசாயின், சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேத்-ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலராக இருந்தார்கள். இங்கே ஓபேத்-ஏதோம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நன்கு அனுபவித்திருந்தாலே தேவனுடைய பெட்டியை விட்டு அவன் விலகாது இருந்தான். எப்பொழுதுமே தேவனுடைய பெட்டி கருகாமல் இருக்கும்படியான ஒரு அருமையான கிருபையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர்
ஓபேத் ஏதோமுடைய குடும்பத்தாரை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார். அவருடைய சந்ததிகளை பார்க்கும் என்று சொன்னால் இதே அதிகாரத்தில் தொடர்ந்து நான் வாசிக்கும் என்று சொன்னால் அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் கனமிக்க வேலைகளில் வைத்து கனமிக்க ஊழியங்களிலே அவர்களை நிறுத்தி இருந்தார். என கண்பானவர்களே பாருங்க, ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்த அதே தேவன் நம்முடைய வீட்டிலும் இன்றைக்கு என்ன செய்கிறார்? பிரசன்னமாக இருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிறதான திருப்திகரமான வசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் பாருங்க, ஒரு நம்பிக்கை அற்ற ஒரு உலர்ந்து போன ஒரு கோலிலே ஆண்டவர் உயிர் பெற செய்ய முடியும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். உலர்ந்து போன, தளர்ந்து போன, உயிரற்ற, ஜீவன் இல்லாத ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலே நம்முடைய குடும்பம் இருந்தாலும் சொன்னால் ஆண்டவர் அங்கேயும் ஒரு புதிய துளிரை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும். மாத்திரமல்ல, அதிகாரத்தையும் கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுக்க முடியும். என கண்பானவர்களே, இந்த வார்த்தைகளில் வாசிக்கும் பொழுது ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் மாத்திரம் இருந்த அந்த பெட்டி அவனுடைய வீட்டிலே ஆசீர்வாதத்தை உண்டாக்கி சொன்னால் எல்லா காலங்களிலும் தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்க விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். என கண்பானவர்களே, இந்த ரகசியங்களை அறிந்த தாவீது தன்னுடைய நகரத்துக்கு அந்த பெட்டியை கொண்டு வந்தது போல எப்பொழுதும் தேவனை தன் பட்சமாக வைத்திருக்கிற தாவீதுடைய அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்து நோக்கி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவ பிரசன்னத்தை நோக்கி பார்க்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டது ஆண்டவரே மனமகிழ்ச்சியான நாளிலே தேவ பிரசன்னம் நிறைந்த ஆண்டவர் அந்த அனுபவம் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில உண்டாக நாங்கள் செபிக்கிறோம். ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த பொழுது அவனை நீர் ஆசீர்வதித்தது போல உம்முடைய பிரசன்னம் எங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற, உம்முடைய சமூகத்துக்கு கனம் கொடுக்கிறதான பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தெய்வீக சமாதானம் எப்பொழுதும் எங்களை ஆளுவதாக உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.